ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒன்றை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். இது வேதத்தை காப்பாற்றுவதற்காகவோ அது எந்த நோக்கத்துக்காகவோ அல்ல. அறியாமையில் இருக்கக்கூடியதான இந்த அறிவியல் அறியாமை, அந்த அறிவியல் மூலமாக நாங்கள் முழு அறிவியலையுமே எதிர்க்கவில்லை. அறிவியல் ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கை எப்படி மற்ற மத மூட நம்பிக்கைகள் இருக்குதோ அது மாதிரி அறிவியல் மூட நம்பிக்கை இருக்கு. அறிவியல் செய்கிற பொய்கள் இருக்கு. அதை பற்றி அதுவும் வேதத்துக்கு எதிராக தேவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களைத்தான் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில் பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அநேக காரியங்களுக்கு அநேக எபிசோட்ஸில் அவங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கர்த்தர் துணையோட. இன்னைக்கு அவங்ககிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட மிக முக்கியமாக ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். 2012-14 நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பிற நாடுகளிலிருந்து ஒரு மிக முக்கியமான உபதேசம் சபைகளுக்குள் வர தொடங்குச்சு. அதுக்கு பேர் நியூ ஏஜ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை குறித்து சபைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த நியூ ஏஜ் மூமெண்ட் அறிவியல் ரீதியாகவும் அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்போ மத ரீதியாக உள்ள வந்துச்சு. அப்போ நாங்கள் சபைகளுக்கு அதை போதகர்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் நம்ம சொல்லக்கூடியோம்ல, அந்த மாதிரி அறிவியல் ரீதியாக இப்போ எல்லா பக்கமும் உள்ள நுழையிறதை எங்களால் பார்க்க முடியுது. அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும். முதலாவதாக இந்த நியூ ஏஜ் மூமெண்ட்டு நாங்கள் சொல்லுவோம் நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இதனுடைய அடிப்படை என்னங்கிறதையும் பார்த்துடலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி திருபாய் அம்பானி அப்படின்ட்டு நம்ம இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய சக்ஸஸ்க்கு என்ன காரணம், அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறார், எல்லாமே எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் தான். இது அவருடைய பயோகிராஃபி புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, புக்கில் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷங்க அவங்க கடவுளை நம்புகிறாங்களோ மறுக்கிறாங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க நம்பிக்கையை வச்சு தான் ஆகணும். மனிதர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நம்பி தான் ஆகணும். அவங்க ஒருவேளை கடவுளை நம்பாமல் இருக்கலாம். கடவுள் ஏத்திசம் இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான நம்பிக்கை தானே. கடவுள் இல்லை என்று அவங்க நம்புறாங்க. எவல்யூஷனுங்கிறது இன்னொரு நம்பிக்கை. பரிணாம வளர்ச்சி கொள்கை, பரிணாம வளர்ச்சி இப்படி உருவாகி இருக்கலாம் என்று அவர்கள் நம்புறாங்க. இது மாதிரி பல இசம்ஸ் இருக்கு. கம்யூனிசம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே ஐடியாலஜி தான். ஒரு மனுஷன் கடவுளை நம்பலைங்கிறதுக்காக அவன் எந்த வித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அவன் வேற ஏதோ இதை நம்பிட்டு இருக்கான். மாற்றாக வேற ஒன்று நம்பிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவன் மெய் தேவனை மறுதலிச்சு வெளியில போகும்போது இவன் எதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவானா, he will believe anything. ஓகே, கடவுளை ஒருத்தன் மறுதலிச்சு கடவுளுடைய வார்த்தையை அவன் விட்டுட்டு போகும்போது அவனுடைய மனம் எதுக்கு பக்குவமாயிரும்னா, எதை வேணாலும் அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான். ஒரு இடம் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா அதுல எதை வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா சொன்னீங்க. ஓகே, அதுல அவங்க நிறைய ஞானிகளா யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா கூட அது அப்படி இல்லைங்கிறதுக்கு தான் இந்த மொத்த எபிசோடுமே. ஓகே, ஸோ கடவுள் நம்பிக்கையை எடுத்துட்டு அந்த இடத்துல பலவிதமான நம்பிக்கைகளை போட்டு ஃபில் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேஸ்லெஸ் நம்பிக்கையை போட்டு ஃபில் பண்ணிக்குவாங்க அவங்க. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது 1950கள் 60கள் 70களில் அமெரிக்காவில் ஒரு புதுசாக அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அப்போதான் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. அது என்னன்னா நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற வேற பிராண்டில் வரும். ஒருத்தர் அதை நாங்கள் ஃபைனட்டிசம் பாரு, இன்னொருத்தர் நான் சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் பாரு, இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்னா யூனிவர்ஸ் தான் பவர் ஹவுஸ், நீங்கள் அதை நம்புனீங்கன்னா யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகும் பாரு. இன்னொருத்தர் மூச்சு பயிற்சி பண்ணால் ப்ரெஷர் குறையுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மூச்சை இழுத்து விட்டா ப்ரெஷர் குறையும்.
ஆனால் இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா 2 சாமியாருங்க போய் கேஸ் போட்டாங்க அமெரிக்காவில். என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு மூச்சு பயிற்சியை குறிப்பிட்ட ஒரு ஒரு ஹியூமிடிட்டி என்விரான்மெண்ட்டில் நான் ஒரு மூச்சு பயிற்சியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னோடதை அவர் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு ட்ரேட்மார்க் பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, மூச்சு பயிற்சிக்கெல்லாம் ட்ரேட்மார்க்லாம் பண்ண முடியாதுங்க, இதுக்கெல்லாம் வந்து சட்டம் அனுமதிக்காதுன்னு அவங்க டிஸ்போஸ் பண்ணாதான் நீங்க திரையில பார்க்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, பாசிட்டிவ் எனர்ஜி அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி, நீங்க இந்த பொருளை உங்க வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஐயோ, அந்த கொடுமைகளை நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அதாவது நீங்க போன இதுல ஒன்று சொன்னீங்க, இந்த ஐக்கியவே இல்லாத ஒரு ஆள் இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை கேட்கணும்னா நமக்கு ஐக்கியவே இருக்கக்கூடாது. சரி, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப இதாக இருக்கும். நீங்க சொல்லுங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸில் வரும். இதை எப்படின்னா, நம்ம சென்னையில் வந்து இந்த ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா? ஆமா, பலரசம் எல்லா பழத்தையும் போட்டு அடிச்சேன். இதுல இல்லாத டொமைனே இருக்காது. டெக்னாலஜி சேர்த்துக்குவாங்க. டாக்டரா இருக்காருன்னு வச்சுங்க, இதை ப்ரீச் பண்றவர் டாக்டரா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சோப்ரான்னு ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால, அந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பிரபலமாக பேசப்படுறவர். அவரெல்லாம் மெடிசனை சேர்த்துக்குவார் உள்ள. பிலாசபர்ஸ் வந்து பிலாசபி சேர்த்துக்குவாங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எந்த கடவுளை பத்தியும் அவங்க பேச மாட்டாங்க. ஓகே. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கடவுள் இப்படி சொன்னாருப்பாங்க. திடீர்னு ஆப்போசிட்ல அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்க இன்னொரு மதத்துல இருக்க கடவுள் இப்படி சொன்னாருப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கேட்சியா இருக்கும், பயங்கர கேட்சியா இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய அரசாங்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு இந்த காரியத்தை வந்து அவங்க கிளாஸஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கடவுள் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது கடவுள் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனா கடவுளுக்கு ஆல்டர்னேட்டா வச்சிருப்பாங்க. நம்பிக்கை, கடவுள் மட்டும் இருக்க மாட்டாருங்க. அப்படின்னா என்னன்னா, சட்டமோ பாவமோ இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள். கன்வீனியன்ட்டா இருக்குல்ல. அதாவது இயேசு கிறிஸ்துவை, நான் இப்போ ரொம்ப நாள் நம்ம கடவுள்னே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவையும் அவருக்கு உண்டான காரியங்களையும் தேடுவதற்கு ஆல்டர்னேட்டாக கடவுள்னு யாரையுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக அவங்க பொதுவாக கடவுள்னு வச்சுக்கிட்டாங்க. கடவுள்னே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் கடவுள் பாரு, சில பேர் வந்து எனர்ஜி, வைப்ரேஷன். நீங்க பாருங்க, இந்த தாயத்தை நீங்க கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகும்பாங்க. பாருங்க, நாங்கள் சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணுறோம்பாங்க. ஏலியன் எனர்ஜி, காஸ்மோஸ்ல வருதும்பாங்க. காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் வேவ் இப்படின்னு பயங்கர பிரில்லியண்டா பேசுவாங்க. 5 நிமிஷம் பேசினா இவன் என்ன நம்பிக்கிட்டு இருந்தான்னா ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு அவன் வந்துருவான். அவங்க வேற ஃபிலாசபி எடுப்பாங்க, நடுவில் சில ஆத்தர்ஸோடைய கோட்டெல்லாம் கொடுப்பாங்க. கேட்கறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், பயங்கர பிரமிப்பா இருக்கும். இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, பாவங்கிற பிரச்சனையே உங்களுக்கு இல்லை. ஓகே, முதல்ல அவங்கள பாதிப்புக்கு உண்டாக்குற அந்த முள்ளியே எடுத்துருவாங்க. முள்ளே கிடையாது, எது குத்துதோ அது குத்துற இடத்த எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய நம்பிக்கை தான் எல்லாமே, கடவுளுங்கிறவங்க நீங்க தான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து பாட்டிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணா நீங்க பிரபஞ்சத்தினுடைய சக்தியோட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க. பாருங்க, அதுக்கு நீங்க இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது நாங்க மெஷர்மெண்ட்லாம் பண்ணி காமிக்கிறோம், மாறுதா நம்பரு அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய படித்த மேதைகள், உயர்வு மிக பிரம்மாண்டமான உயரத்துல இருக்கிற பதவிகள்ல இருக்கிறவங்க தான் இதை நோக்கி தான் இன்னைக்கு வந்து அவங்க மூவ் பண்ணப்பட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி, இதுக்கு அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உதவி செய்தது அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது. ஆமா இல்லையா? ஆமா, அவர் படிச்சதெல்லாம் இதுல சேர்த்துக்குவாரு. ஸோ நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி, படிச்சவங்க இவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஹாக்கின்னு சொன்னா அது சரிதா. ஆமா, இவங்க வந்து பயங்கர அழகா பேசுவாங்க. இவங்க பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷத்துல தலை சுத்திரும், அவ்வளவு அழகா பேசுவாங்க. ஓகே, அது கோரஸா ரைமிங்கா பாட்டு பாடுற மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம பைபிள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லையும் பேசின மாதிரி, பைபிள்ல ஹிண்ட் ஆகாத ஒரு விஷயங்கிறது உலகத்துல எப்பவுமே நடக்காது.
கண்டிப்பாக பைபிள் தான் எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கும். எல்லாமே பேஸா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ஹிண்டாவது அதில் இருக்கும். இதை பத்தி பைபிள் போட்டிருக்கா அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை பார்த்தேன். இது எங்க இருக்குன்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனம் வரைக்கும். கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அகந்தை உள்ளவர்களாக இருக்கும். அது அப்படிலாம் இருக்கு, வரிசையா இருக்கு. அதுல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல 5வது வசனத்துல நீங்க பாருங்களேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இது இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா இருக்கும். ஹேவிங் அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் பட் டினையிங் இட்ஸ் பவர். இவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி காமிப்பாங்க. having the form of காட்லினஸ் ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே. ஆனா அந்த பவரை மட்டும் எடுத்துருவாங்கன்னா அப்படின்னா அந்த நன்மை தீமைங்கிற பிரச்சனையை மட்டும் எடுத்துருவாங்க. சட்டங்களை மட்டும், விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் எதுவுமே இருக்கிறது இல்லை. கடவுள் சொன்ன கற்பனைகள், கடவுள் சொன்ன விதிகள், நியமங்கள், அதனால வரக்கூடிய ஃபாலோ பண்ணாட்டி வரக்கூடிய பல நியாய தீர்ப்பு, ஃபாலோ பண்ணா வர ஆசீர்வாதம், இதெல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதில் இது எதுவுமே இருக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இருக்கும். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை தான் பெரிய பெரிய ஆட்களும் ஒரு ரேஷனாலிட்டியே இல்லாம இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்னோட சந்தேகமா தான் இதை கேட்குறேன். இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம சொல்லிட்டோம், வெளியே இருந்து வருது. இது கிறிஸ்தவத்துல வேற ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறது நான் ஒரு மாதிரி உணர்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கிறிஸ்தவத்திலையும் ஒரு வகையான உபதேசம் காடுங்கிற இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த காட் சொன்ன விதிகள், நியமங்கள், நியாய தீர்ப்புகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதனால கிடைக்கக்கூடியதான பலன்கள், ஆசீர்வாதங்கள், அதனால கிடைக்கக்கூடிய மேன்மைகள், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இன்னும் சொல்ல போனா சிலர் இயேசு கிறிஸ்துங்கிற வேர்டை கூட யூஸ் பண்றது இல்ல. இதுவும் ஒரு வகையில் அப்படி வர மாதிரி தானே இருக்கு பார்க்கறதுக்கு. இதனோட இம்பாக்டா கூட இருக்கலாம். ஒருவேளை இதனால பாதிப்படைஞ்சு இவங்க பண்ற பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து, பாசிட்டிவா பேசுறத பார்த்து, மோட்டிவேஷனலா பேசுறத பார்த்து, நம்மளும் பாசிட்டிவா மோட்டிவேஷனலா பேசணும்னு ஒரு குரூப் இப்ப இருக்கலாம். இதனால இம்பாக்டா கூட ஆயிருக்கலாம். ஆனா இங்க நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? பாவம்னா என்னன்னு சொல்லணும்ல, நரகம்னா என்னன்னு சொல்லணும்ல. இங்க டெஃபினட்டா சொல்லி ஆகணும். ஆமா, அதான எசன்ஸ். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பு குறித்தும் சொல்லணும் தானே. டெஃபினட்டா சொல்லணும். இது மூணையும் மறைச்சிட்டு ஒரு பிரசன்டேஷன் என்னன்னா நியூ ஏஜ் பிரசன்டேஷனா தான் இருக்காது. இந்த சென்ஸ் அப்படிதான் தோணுது. ஓகே, சரி, நீங்க இது சொல்லுங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாலோ கோலியோ அப்படின்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆத்தர். அவர் ஒரு புக் எழுதுறாரு, ஆல்கமிஸ்ட் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் 32 கோடி புக்கு, 170 கண்ட்ரீஸ்ல இவரோட எழுதின புக்ஸ் எல்லாம் இதாயிருக்கு. இவர் எழுதின கோட் என்ன அப்படின்னா, when you want something, all the universe conspires in helping you to achieve it. இதுதான் அவருடைய தேரி. நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். அந்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு தான் உங்களுடைய சக்சஸா உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு டைமென்ஷன். இதுதான் இன்னைக்கு பல இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல பேசப்படுற விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த நியூ ஏஜில் மிக முக்கியமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த காடுங்கிற இடத்துல எடுத்துட்டு அந்த இடத்துல எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க? முக்கியமாக செல்ஃபை, சுயம். ஓகே, இதில் ஒரு 2 கான்ட்ராஸ்ட் என்னன்னா, மெய் நம்பிக்கைக்கும் இந்த பொய் நம்பிக்கைக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூவில் பார்த்தீங்கன்னா காட் வில் பி இன் த சென்டர். ஓகே, அவர் டிக்டேட் பண்ணுவார், அதை நம்ம செய்யணும். அவரை சுற்றி எல்லாம் நடக்கும். அவர் சரிங்கிறத ஒன்று சொல்லுவார், தப்புங்கிறத ஒன்று சொல்லுவார். அதை சுற்றி நம்ம நிற்போம். இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற பிராண்டில் வரும். இதில் எல்லாத்துக்கும் ஆனால் ஒன்று காமனாக இருக்கும். என்னன்னா, அந்த பர்சன் சென்டரில் இருப்பார், மீதி உலகமே அவரை சுற்றி இருக்கும். அவங்க சொல்கிற எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கிறதா, அவங்க தான் மையத்தில் இருப்பாங்க. அவங்க விரும்புகிறத செய்கிறதுக்கு யூனிவர்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதான் அவங்களுடைய தேரி. நாம ஒருத்தரை சென்டரா வச்சுட்டு அவர் சொல்றபடி சுத்துறோம், அதான் உண்மையும் கூட. ஆமா, இவங்க அந்த காடுங்கிற இடத்துல காடை எடுத்துட்டு இவங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, சுயத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பைபிள்ல இந்த சம்பவம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் சின். முதலாவது ஆதாமிய வாழ்க்கை கொண்டு வந்து பேசின விஷயம். நீங்களே தேவர்களை போல் இருப்பீங்க, அவருக்காக நம்ம கிடையாது, உங்களுக்காக மீதி எல்லாம் நடக்கும். அந்த காடுங்கிற இடத்துக்கு இவங்களை கொண்டாட ட்ரை பண்றாங்க. அதுதான் இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அடிப்படை. நியூ ஏஜ் மூமெண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஆட்களை சுற்றி நடக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். ஒரு பெரிய
இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் பொறுத்துல ஒரு பெண் இருக்காங்க. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. நான் வந்து இந்த மலையில இருக்கிற முனிவர், நான் ரிஷி. ஓகே, நான் சொல்றதை கேட்டு நீ பண்ணினா உங்களுக்கு வந்து வாழ்க்கை அமோகமா இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. இந்த அம்மாவும் நம்பியிருக்காங்க. நம்பி இந்த குறிப்பிட்ட ஆளை நீ போடணும் அப்படின்னு ஒரு மெயில் வருது. ஆனா இந்த முனிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபமோ எதுவும் கிடையாது. ஆனா மெயில் மட்டும் அனுப்புவாரு. ஓகே, அதை நம்பி இந்த அம்மா ஒரு ஸ்கேம்ல மாட்டி பேப்பர்ல நியூஸ் ஆகுது. ஸோ இப்போ அவர் சொன்ன ஆளும் அந்த இடத்துக்கு நியமிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறிடுச்சு. ப்ராப்ளம் வந்துருச்சு. கடைசியா பார்த்தா அந்த ஆளு தான் அந்த மெயிலே அனுப்பிச்சிருக்காரு. கேர் ஆஃப் முனிவர் பேர்ல இவரே அமைச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ நம்புறாங்களே எப்படி? அதுதான் இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எஃபெக்ட். ஓகே, இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, காடை ஒரு மனுஷன் எடுத்துட்டானா அவன் எதை வேணாலும் உலகத்துல நம்புவான். அந்த இடத்துல எதை கொண்டு வச்சாலும் எதை வேணாலும் நம்புவான். இப்போ பொதுவா நம்ம என்ன சொல்லுவாங்களா, அவரு பாவங்க படிப்பறிவு இல்லாதவர், அவர் நம்பிட்டாரு அப்படின்னு. இவங்கெல்லாம் இவ்வளோ படிச்சவங்களா இருக்கிறாங்களே, பயங்கர டேலண்டட், ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு இந்தம்மா நான் சொல்றேம்மா. ஓகே, ஆனாலும் அது வந்து வெளியில பேசப்படுற விஷயம் தான் அப்படியே ஒழிய, ஆனா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா தேவனையும் அவருடைய ப்ரீசெப்ட்ஸையும் அவருடைய கமெண்ட்ஸையும் ஒருத்தன் விட்டு விலகுனானா உலகத்துல எந்த நம்பிக்கையை வேணாலும் அவன் தழுவுறதுக்கு வில்லிங்கா இருப்பான். ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம மனுஷன் இனத்தால வாழ முடியாது. அவன் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் வாழ முடியும். இவங்க நிறைய சொல்றாங்க இல்லையா, ப்ரூஃப் பண்ணுங்க. 10 நாள் கழிச்சு ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பாங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இன்னைக்கே சொல்ல முடியாது. அவன் 10 நாள் கழிச்சு உலகத்துல யாரா வேணா இருக்கட்டும், 800 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு ஆளு 10 டேஸ் கழிச்சு அவன் இருப்பான் ஷுவரா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா? நம்பிக்கையில தான் சொல்லணும். நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்ம பண்ற ஒரு விஷயமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் பண்ணிட்டு இருப்போம். அதை எந்த நம்பிக்கையில மேல நம்ம வைக்கிறோங்கிறதுல தான் நம்மளுடைய லைஃபே இருக்கு. 10 நாள் கழிச்சு அவர் இருப்பார் என்பது ஒரு நம்பிக்கை. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா அவர் இருப்போங்க நம்புறதுனாலதான் அவர் டெய்லி ரூட்டீனா பண்ணிட்டு இருக்காரு. நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இன்னைக்கு கார்பரேட் ஸ்கூல்ல எல்லா இடத்துலையும் மிக வேகமாக பரவிட்டு இருக்குது. பரவிருச்சு, ஆல்ரெடி ரொம்ப காலமா பரவி தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமான நம்பிக்கைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் மையமான கடவுளையும் அவர் கொடுத்த நியமங்கள் விதிகளையும் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக அவங்க வேறொரு காரியத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ அது இன்னொரு காடுன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். அதுதான் வசனம் சொல்லுது, ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் பட் டினையிங் இட்ஸ் பவர். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தபோது அங்கே வந்து நீங்கள் சொன்னது சேம் சம்பவம் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். அங்கே போயிருந்தேன். அப்போ அவங்க எல்லாருமே ஒரு என்ன சொல்லணும், 1000 கணக்கில் லைனில் நிற்கிறாங்க. அந்த லைனில் நிற்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நவ் வி ஆர் கோயிங் டு see the God, கடவுளை பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி அது ஒரு விதமான இடம். நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. அப்போது நானும் சரி அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அரிசியில் நின்றேன். அங்கே போகும்போது நம்ம இங்கே வச்சிருக்கிற பல்ப் வச்சுருக்காங்க, அங்கே ஒரு லைட். அந்த லைட்டுக்கு முன்னாடி நீங்கள் கண்மூடி உட்காருங்க, அதுதான் காடு. இப்போ நம்ம தேவன் ஒளியாக இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அவங்க அந்த பல்பை லைட்டை கடவுளாக அவங்க பார்க்குறாங்க. பட் அவங்க இந்த கடவுளை தான் வணங்குன்னு எந்த கடவுளையுமே சொல்லலை அவங்க. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் கடவுளையுமே அவர் வருவார், அந்த கடவுளும் தோன்றுவார் அப்படின்னு சொல்லவே இல்லை. பொதுவாக காமனாக கடவுள்னு சொல்லிட்டாங்க. அந்த கடவுளை மனநிலையை ஒருமுகப்படுத்துறதுக்கு இந்த லைட்டே நினச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இதுவும் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்கு. அவங்களும் எந்த கடவுளையும் சொல்லலை, இந்த மதக்காரங்கன்னு சொல்ல, எந்த மதக்காரங்களுக்கும் சொல்ல. பொதுவாக நீங்கள் எல்லா மதக்காரங்களும் கடவுளை பார்க்கலாம், நீங்கள் தரிசிக்கலாம். நான் அதில் ஒரு விஷயத்த நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரு அன்னோன் பிளேஸை மெடிடேட் பண்ண சொல்றாங்க. கண்ணை மூடுங்க, ஒரு பிளாங்கை மெடிடேட் பண்ண சொல்றாங்க. பட் நம்ம கடவுளை தான் நேராக பார்க்க சொல்றோம். கண்ணை மூடுனா நம்ம தேவனை தரிசிக்கிறோம்னு சொல்றோம்.
அதை எடுத்துட்டு இவங்க அன்னோன்ல வச்சுட்டு அந்த அன்னோன்ல எதை வேணாலும் வச்சுக்கிறாங்க. அவங்க எதை வேணாலும் நம்பிக்கைங்கிற எதை வேணாலும் நம்பிக்கைங்கன்றாங்க. அது லைட்டாக வேணா இருக்கட்டும், அது நீங்கள் மழையாக வேணா இருக்கட்டும், அது வானமாக இருக்கட்டும், எதை வேணா நம்பிக்கோங்க. பட் ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கு இவங்க கடவுளுங்கிறதான கான்செப்டை கொடுக்குறாங்களே ஒழிய இதுதான் கடவுள், என்னதான் கடவுள்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ நான் என்ன சொல்ல முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, there is no alternate for God. இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் தேவனாக இருக்கிறார். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்துக்கு மையமாக வச்சு தான் எல்லாமே நடக்குது. வானத்தில் உள்ளோர், பூதலத்தோர், பூமியின் கீழ் உள்ளோர் யாவரும் அந்த நாமத்துக்கு முன்பாக முடங்கும் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விசுவாசிகளை அல்லது மக்களை இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பல வகையில் உங்களையும் வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. நாலேஜ்ஃபுல்லாக வரும், சயின்டிஃபிக்காக வரும், அல்லது வந்துட்டு ஒரு நியூ டாக்ட்ரின் போல வரும். அது வந்து உங்களை அட்ராக்டிவாக வரும், பயங்கர இன்டெலெக்சுவல் வேர்ட்ஸோடு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது உங்களை நாளைக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதுங்க. உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால் அதை மெயில் ஐடிக்கு, சகோதரனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சகோதரனுடைய ப்ரோக்ராமு அவருடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதிலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். தத்தக்கு சித்தமானால் தொடர்ந்து இதே போல் கேள்வி பதில் நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக, சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.